தற்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்றிருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து மேலும் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இவர்களுக்கான இலாக்காக்கள் கடந்த ஒரு வாரமாக ஒதுக்கப்படாத நிலையில் தற்போது அனைவருக்குமான இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு அதற்கான அறிவிப்புகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தாவேகா தலைவர் விஜய் கடந்த 10ஆம் தேதி பதவியேற்றார். அன்றைய தினமே 9 தாவேகா எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஆனால் அமைச்சர்கள் யாருக்கும் இலாக்காக்கள் ஒதுக்கப்படாத நிலை என்பது தெரிவிக்கிறது. இதனால் அரசு துறைகளின் முக்கியமான கோப்புகள் கையெழுத்திடப்படாமல் இருந்து வருகிறது. இந்த சூழலில் இன்று முதலமைச்சரின் தனி செயலாளர் செந்தில்குமார் ஆளுநர் மாளிகைக்கு சென்று தமிழ்நாட்டின் பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை சந்தித்து பேசினார். அந்த சந்திப்பின் போது அமைச்சரவை விரிவாக்கம், நிர்வாக விவகாரங்கள் மற்றும் இலாக்கா ஒதுக்கீடு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. ஆளுநரை சந்தித்த பிறகு நீலாங்கரையில் உள்ள முதலமைச்சர் விஜயின் இல்லத்திற்கு செந்தில்குமார் சென்றார். மேலும் தாவேகாவின் தேர்தல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியும் நீலாங்கரை இல்லத்திற்கு சென்றார். தொடர்ந்து முதலமைச்சரின் இல்லத்தில் நடைபெற்ற முக்கிய ஆலோசனையில் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் அனைவரின் இலாக்காக்கள் தொடர்பான விவரங்களும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன்படி முதலமைச்சர் விஜய் காவல், உள்துறை, பொது நிர்வாகம் உள்ளிட்டவற்றை கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக என் ஆனந்த் செயல்படுவார் என கூறப்பட்டிருக்கிறது. பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுகாதாரம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை ஆகிய 3 துறைகள் KG அருண்ராஜுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நிதித்துறை செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் P வெங்கட்ரமணன் உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறையின் அமைச்சராக செயல்படுவார் என கூறப்பட்டிருக்கிறது. அமைச்சர் R நிர்மல்குமார் கனிம வளங்கள் மற்றும் சட்டத்துறை அமைச்சராக செயல்படுவார் என இலாக்காக்களானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக ராஜ்மோகன் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று இயற்கை வளத்துறை அமைச்சராக DK பிரபு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று அமைச்சர் S கீர்த்தனா தொழில்துறை அமைச்சராக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதன் மூலமாக கடந்த ஒரு வாரமாக நீடித்து வந்த அந்த இலாக்காக்கள் விவகாரமானது ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கிறது. இருந்த போதும் மேலும் 24 அமைச்சர்கள் தேவை என்ற நிலையில் தொடர்ந்து அந்த முக்கிய அமைச்சர்கள் பொறுப்பு யார் யாருக்கு வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது.